வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரின்னு 101வது அத்தியாயத்தோட முதல் பகுதி பார்க்க போகிறோம். சென்ற அத்தியாயத்தில் போர் திட்டம் பற்றி வேந்தர்கள் பக்கம் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். நாகக்கரட்டிலிருந்து முன்னிரவுக்குள்ள யானைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டாயிடுச்சு. இரளிமேட்டோட பக்கம் யானைகள் ஏறவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் இருந்து தான் காட்டெருமைகள் இறங்கி வந்தது. பள்ளத்தாக்கோட இறுதி பகுதியில் நின்றுட்டு இருந்த யானைகளில் ஒரு பகுதி மட்டும் மறுபடியும் வேந்தர் படையோட பாசறைக்கு திரும்பி இருக்குது. ஆனால் தளபதி உச்சங்காரி என்ன ஆனா அப்படின்னு தெரியல. போர் முடிவுற்றவுடன் அங்கே இருக்கிற குடிலில் வந்து ஆயுதங்களை வச்சுட்டு உணவு அருந்தின பிறகு இரளிமேட்டில் இருக்கிற பாட்டப்பிரைக்கு போவார் தேக்கன். ஆனால் இன்னைக்கு குடிலுக்கு வந்தவர் ஆயுதங்களை வச்சுட்டு கொஞ்சம் தலை சாய்த்து படுத்துட்டார். வீரன் ஒருத்தன் கலையத்தில் கொண்டு வந்த கஞ்சியும் குடிக்கல. கொஞ்சம் பொழுதாகட்டும், இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். இருட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆன பிறகு தேக்கனை தேடி முடியன் வந்தான். பரம்ப ஆசானுக்குன்னு தமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்தில் அவர் படுத்திருந்தார். முடியன் வந்த பிறகுதான் எழுந்து உட்கார்றார். முடியனோட பார்வை கலையத்தை நோக்கி போன போதுதான் கஞ்சி எடுத்து குடிக்கிறார் தேக்கன். தேக்கனோட உடல்நிலை என்ன பாடுபடுது அப்படின்னு முடியனால உணர முடியுது. ஆனாலும் அவர் போர்க்களத்தில் நிற்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைய நாள் உணர்த்தினது. தேக்கன் சொன்ன வழிமுறைப்படி உத்திய வகுக்கலன்னா பரம்புக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு அளவிடுதற்கரியதா இருந்திருக்கும். ஆனால் அது நிகழாமல் தடுக்கப்பட்டுடுச்சு. அப்படி இருந்தும் பரம்பு வீரர்கள் அதிக இழப்பை கண்ட நாள் இதுதான். அதை பற்றி ஆசான் கிட்ட பேச இரளிமேட்டில் இருக்கிற பாட்டாப்பிரை நோக்கி போனார் முடியன். ஆனால் தேக்கன் ஓய்வெடுக்கிறதுக்காக இன்னைக்கு குடிலே இருக்கிறார் அப்படின்ற செய்தி கேட்டதும் பாட்டாப்பிரைக்கு போகாமல் பாதியிலே திரும்பி இங்கே வந்து சேர்றார். தேக்கனை பார்த்து சொல்றார், இது வரைக்கும் நடந்த 4 நாள் போர்லையும் வேந்தர் படையோட எண்ணிக்கையை சரி பாதிக்கு மேலே குறைச்சிட்டோம். ஆனால் நம்மளோட படையோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. இதே நிலைமையில இந்த போரை நீட்டிக்க முடியாது. வேற திட்டங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்றோம். தேக்கன் சொன்னார், என்னோட சிந்தனையும் அதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு. அப்போ இரவாதன் உள்ள நுழையிறான். முதல்ல அவன் வந்திருக்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பார்வையிலே முடிவு பண்ணிக்கிறாங்க. தன் வந்திருக்கிற காரணத்தை அவன் சொல்றான், நான் இன்னைக்கு மூஞ்சில முழுசா பார்த்தேன் அப்படின்னு. முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்க்குறாங்க. இன்றைய போரில் தேக்கனோட திட்டப்படி இரவாதனோட குதிரைப்படை முற்றுகையை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து மூஞ்சலுக்கு போயிடுச்சு. அங்கே எண்ணிக்கையில் குறைஞ்ச கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் காத்து நின்னாங்க. சின்னஞ்சிறு படை காத்து நின்னதுனால மூஞ்சலை முழு வட்டம் அடித்து தாக்கு முயற்சிகளில் ஈடுபட்டான். ஆனால் இரவாதனோட குதிரைப்படையும் சின்னதாக இருந்ததுனால அவனால் உள் நுழைய முடியல. ஆனால் மூஞ்சலோட தன்மை முழுமையும் அவனால் கவனிக்க முடிஞ்சுது. முடியனிடமும் தேக்கனிடமும் விலக்கி சொல்கிறான், நேற்று மூஞ்சலை சுற்றி 10,000 வீரர்கள் சூழ்ந்து பெரும் படை இருந்தது. நம்ம அதனால அதுக்கு பக்கத்தில் போனாலும் அதோட தன்மையை முழுசாக பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப குறைஞ்ச வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்க மூஞ்சலை அமைத்துள்ள விதத்தையும் அதை பாதுகாக்க செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாட்டையும் முழுசாக என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். மருந்து தேய்க்கப்பட்ட காய்ந்த வாழை மட்டை ஒன்று பக்கத்தில் இருந்த விளக்கோட சுடரில் தேக்கன் வைக்கிறார். நெருப்பு சட்டுன்னு பத்துது. போதுமான அளவுக்கு அதை எரிய விட்டு விழா எலும்போட எரி மட்டையை அமுக்கி தேய்க்கிறார். கன நேரத்தில் கருகி திரிஞ்சு போகுது. தேய்த்த விரல்கள் வழியாக புகை வெளியேறியபடியே இருக்க சதைக்கு மேலே போதுமான சூட்டோட மருந்து உள்ளே இறங்குது. இதை பார்த்தபடியே இரவாதன் தொடர்ந்து சொல்கிறான், மூஞ்சலை உடைக்க நமக்கு புதிய திட்டம் வேணும் அப்படின்னு. என்ன செய்யலாம் அப்படின்னு முடியுன்னு கேட்குறார். கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் இரவாதன் சொல்கிறான், அரிமான்களை உள்ளிருக்கணும் அப்படின்னு. அதிர்ந்தான் முடியன். சற்றே சிரித்து விட்டு தேக்கன் சொல்கிறான், இளவயது அப்படிங்கிறதுனால சட்டுன்னு கேட்டுட்டேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற என்ன செய்யலாம் சொல் அப்படின்னு. அப்போ இரவாதன் சொல்கிறான், இடர் மிகுந்த நேரத்தில் தானே அவங்கள களம் இறக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ முடியன் சொன்னால், தேக்கனோட சொல்ல பணிந்து கேள் அப்படின்னு. முடியனோட சொல்ல ஏற்றுக்கொண்ட இரவாதன் அடுத்து கேட்குறான், சரி திரையர்களையாவது உள்ளிருக்கலாமா அப்படின்னு. அப்போ முடியன் கேட்டான், ஏன் நம்மளால முடியாதுன்ற முடிவுக்கே வந்துட்டியா அப்படின்னு. மூஞ்சலை தகர்த்தெறியவும் அழித்தொழிக்கவும் நம்மளால முடியும். ஆனால் உள்ள நுழைஞ்சு நீலனை மீட்டு வெளில வர்றதுக்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டங்களும் பலவிதமான தாக்குதல் முறைகளை ஒருங்கிணைத்தலும் வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்கிறார் முடியன். அப்போ இரவாதன் சொன்னான், ஏன்னா மூஞ்சல் அமைக்கப்பட்டிருக்கிற விதம் அப்படி. மணற்பரப்பில் பள்ளம் பறித்தால் மறுகணமே சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் சரிஞ்சு மூடிக்கிறது மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று சொருகப்பட்டு வெளிப்புற சுவர் அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பின்பகுதியில் கவச வீரர்களோட அணிவகுப்பு நிற்குது. அவங்களுக்கு பின்னாடி மீண்டும் ஆயுதங்களோட சுவர், அதுக்கப்புறம் வீரர்கள் அப்படின்னு 3 அடுக்குகள் இருக்குது. இந்த சுவரை எந்த இடத்துல தகர்த்தாலும் மறுகணமே பக்கத்தில் பின்னப்பட்டு இறுகி இருக்கிற ஆயுத சுவர் விரிஞ்சு கொடுத்து தகர்க்கப்பட்ட இடத்தை மறைச்சு நிரப்பிடும். அதே போல வீரர்களை வீழ்த்தினாலும் பக்கத்தில் கோர்த்து நிற்கிற வீரர்கள் அந்த இடைவெளியை உடனே நிரப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னவன் முடியனை பார்த்து கேட்குறான், நேற்றைய போர் நான் மூஞ்சில நெருங்கின உடனே முடிஞ்சிடுச்சு. நான் அந்த இடம் நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேனே, கவனிச்சிங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னார் முடியன். அப்போ அவன் தொடர்றான்,
போரிட்டு கொண்டிருந்த போது மூஞ்சில சுத்தி பெரும் எண்ணிக்கையில வீரர்கள் இருந்தாங்க. தேர்களும் குதிரைகளும் இங்கும் அங்குமா நின்றுட்டு இருந்தது. ஆனா போர் முடிவுற்ற முரசோட ஓசை கேட்டதும் வீரர்கள் தங்களோட பாசறைக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்போ செய்வதறியாத தன்மையில கொஞ்ச நேரம் கூடுதலா அங்க நின்றுட்டு இருந்தேன். காரணம், மூஞ்சலுக்குள் எத்தனை கூடாரங்கள் எந்த தன்மையில அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும் அப்படிங்கறதுனால அப்படி செஞ்சேன். மூஞ்சலை தெளிவாகவும் பார்த்தேன். 12 கூடாரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றான். தெரிந்த எண்ணிக்கையை தானே அவன் சொல்றான் அப்படிங்கிறதுனால முடியனோட பார்வையில வியப்பே இல்லை. தேக்கனோ மருந்து தேய்க்கப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடரில் காட்டி பற்ற வைக்கிறார். அப்போ இரவாதன் சொல்றான், இன்னைக்கு பார்த்த போது 15 கூடாரங்கள் இருந்தது அப்படின்னு. சுடரை நோக்கி இருந்த தேக்கனோட பார்வை இரவாதனை நோக்கி திரும்பினது. இரவாதன் சொல்றான், அவை உண்மையான கூடாரங்கள் கிடையாது. நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் உள் மறைஞ்சிருக்கிற பொய் கூடாரங்கள். அந்த வகை கூடாரங்கள் சின்னதும் பெருசுமா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றான். பாதி எரிந்த மட்டையை விழா எலும்புல தேய்த்தபடி தேக்கன் கேட்கிறார், அரிமான்களும் திரையர்களும் இல்லாம மூஞ்சலை உடைச்சு நீலனை வெளியே கொண்டு வர நீ சொல்ற உத்தி என்ன அப்படின்னு. இரவாதனோட கண்கள் அகல விரிஞ்சுது. பரம்பு ஆசான் இந்த போரோட இலக்கை அடைவதற்கான உத்தியை பற்றி தங்கிட்ட ஆலோசனை கேட்கிறார் அப்படிங்கிறதும் உடலெங்கும் உற்சாகம் வந்துடுச்சு. நீண்ட தன் 2 கைகளையும் விரித்தபடி சொல்ல தொடங்கினான். மூஞ்சலை ஒரு குழு ஓரிடத்துல உடைத்து முன்னேற முடியாது. ஒரே நேரத்தில் 3 திசைகளையும் உடைச்சு உள் நுழையணும். அப்போதான் அவங்களோட சங்கிலி தொடர் காப்பு முறையை செயலிழக்க செய்ய முடியும். அதே நேரத்தில் பொய் கூடாரங்களை நோக்கி குறி வச்சு தாக்கணும் அப்படின்னு சொன்னவன் அம்பு ஒன்றை எடுத்து தரையில் கீறி மூஞ்சலோட வரைபடத்தை உருவாக்குறான். 3 திசைகள்ல இருந்தும் மூஞ்சலை ஒரே நேரத்தில் தாக்கி முன்னேறுவோம். முடியன் இடதுபுறமும் உதிரன் வலதுபுறமும் மூஞ்சலோட தடுப்பரணையை உடைக்கட்டும். நான் நேர்கொண்டு தாக்கி உள் நுழையிறேன். மற்ற 2 பேரும் மூஞ்சலை உடைத்த இடத்துல இருந்து உள் நுழையாம ஆயுதங்களாலையும் வீரர்களையும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிற வட்ட வடிவ வெளிப்புற சுவரை முற்றிலும் அழிக்கும் வேலையை செய்யணும். நான் என்னோட குதிரைப்படையோட உள்ள நுழைஞ்சிடுவேன். உள்ள போனதும் என்னோட படை 3ஆ பிரியும். பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய் கூடாரங்கள்ல இருக்கிறவங்கள மட்டும் தாக்கும். கரிணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள்ள காத்து நிற்கிற அகப்படை வீரர்களை மட்டும் தாக்கும். என்னோட தலைமையிலான பிரிவு நீலனோட கூடாரத்தை நோக்கி முன்னேறி அவனை மீட்கும். இந்த தாக்குதலின் போது எதிரிகளோட முழு கவனமும் மூஞ்சலை நோக்கி குவியாமல் இருக்க மூஞ்சலை விட்டு ரொம்ப தள்ளி களத்தோட மைய பகுதியில வலிமை மிகுந்த தாக்குதலை தேக்கனும் ஈங்கையனும் நடத்தணும் அப்படின்னு சொல்றான். ஓரளவுக்கு சரியான திட்டம்தான். இதில் இருக்கிற பிழை என்ன, இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறார் தேக்கன். அப்போ இரவாதன் சொல்கிறான், பிழை எதுவும் இருக்கிறதா நினைக்கல. சிக்கல் அப்படிங்கிறது பிடரிமானும் கருணியும் இந்த திட்டத்தை முழுசாக புரிஞ்சுக்கணும். கூடாரத்தை சுற்றி காத்து நிற்கிற கவச வீரர்களை தாக்குறதுக்கும் பொய் கூடாரங்களில் குவிஞ்சிருக்கிற வீரர்களை தாக்குறதுக்கும் 2 வேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்றணும். அதற்கான தெளிவான பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்கிறான் இரவாதன். முடியன் சொன்னா, உதிரனோட விற்படை மூஞ்சலை விட்டு ரொம்ப தள்ளி நின்னாதான் எதிரிகளோட பெரும்படை மூஞ்சலை விட்டு விலகி நிற்கும். அவங்களோட கவனமும் 2 கூறா பிரிஞ்சிருக்கும். அதனால உதிரனை வெளியில தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ இரவாதன் சொல்றான், சரி அப்படின்னா ஈங்கையன் தலைமையிலான படையை மூஞ்சல்ல வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு. அப்போ தேக்கன் சொன்னார், போரில் யாரை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. முடியனும் தேக்கன் சொல்ல போவதை கேட்காம தரையில் வரையப்பட்டிருந்த வரைபடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இரவாதனும் தேக்கன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற வியப்போட அவனை பார்க்குறான். தேக்கன் சொல்கிறான், இத்தனை நாள் போர்லையும் ஈங்கையன் சொல்லிக்கொள்ளும்படியான எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறலை. படைக்கு தலைமையேற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சற்று வியப்போட இரவாதன் கேட்டான், சோழப்படையை வீறு கொண்டு தாக்கி அழித்தவன் அப்படின்னு அவனையும் அவனோட இருக்கிற வீரர்களையும் பற்றி நீலனும் உதிரனும் சொன்னாங்களே அப்படின்னு. இருக்கலாம், ஆனால் அது தாக்குதல் போர் அப்படிங்கிறதுனால அவங்க பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரியை ஓட செஞ்சுருக்கலாம். ஆனால் படைப்பிரிவின் வழியாக முன்னேறும் போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வசப்படலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தேக்கன். வரைபடத்திலிருந்து கண்களை அகற்றாமலேயே முடியன்னு சொல்கிறான். தேக்கனும் ஈங்கையனும் பின்களத்தில் நிற்கட்டும். உதிரன் தட்டியங்காட்டோட இடதுபுறம் இருந்து எதிரியை நோக்கி முன்னேறட்டும். நாளைய போரில் தேர்ப்படை தளபதி கூடையனுக்கு பதில் விண்டன் களமிறங்க இருக்கிறான். நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் மூஞ்சலுக்குள் நுழைவோம் அப்படின்னு. இரவாதனோட முகத்தில் சுடரின் ஒளி பரவி நின்றது. விண்டன் அவனோட வயதொத்த இளம் வீரன். பாரி தனி பயணம் மேற்கொள்ளும் போது தேக்கனால மறை பாதுகாப்புக்காக அனுப்பப்படுபவர்கள்ல ஒருத்தர். அவனும் நானும் தந்தையோட சேர்ந்து போரிட்டால் மூஞ்சலை உடைத்து நீலனை நிச்சயமா மீட்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இரவாதன். தேக்கன் சொன்னார், நாளைக்கு நம்ம தாக்குதல் போரை நடத்த வேணாம். உதிரனோட விற்படையும் குதிரைப்படையும் இன்றைய போரில் பேராற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இலைப்பாறுதல் தேவை. அப்போதான் நாளைக்கு மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை முழு வலிமையோட நடத்த முடியும் அப்படின்னு.
அதை ஏற்றுக்கிட்ட இரவாதன் சொல்கிறான், ஆமாம், பிடரிமான் கரினியா அந்த 2 பேரோட தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சிகள் தேவை. இன்னைக்கு ரொம்ப களைச்சு போயிருப்பாங்க. நாளை இரவு அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஈர மட்டையை விலா எலும்பின் மேல் போர்த்தியபடி மீண்டும் கற்றில் சாய்ந்தான் தேக்கன். இரவாதன் வெளியேறிய பிறகு முடியனும் தேக்கனும் பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இரவாதனோட பேச்சின் வழியாகவே பேச வேண்டிய எல்லாமே பேசப்பட்டு விட்டது. வீரயுக நாயகன் வேல்பாரியோட 101வது அத்தியாயத்தோட முதல் பகுதி முடிவு பெற்றது. அடுத்த பகுதியில் 5ஆம் நாள் போரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.